இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் போர்னீஸ் பொட்டிக், சென்னை. அதிகாரிகள் போராடக்கூடிய எங்களுடைய சங்கத்தை அழைத்து பேசாமல், போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அரசுக்கு ஆதரவாளர்களை அழைத்து பேசிவிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று. அந்த சுற்றறிக்கையிலே எங்களுடைய கோரிக்கை தொடர்பான அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் எதுவுமே அதுல குறிப்பிடாத நிலையில நாங்கள் வேறு வழியே இல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய 21/7/2026 அன்று சென்னை டிஎம்எஸ் நகரத்திலே பெருந்தல் முறையீடு நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஏற்கனவே கடுமையான பணிச்சுமை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையினுடைய அந்த செயல்பாடுகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் விடுப்பு எடுத்துக்கொண்டு, அதாவது வாய்ப்பு இருக்கக்கூடிய செவிலியர்களை விடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 செவிலியர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாகும். அதிகப்படியான செவிலியர்கள் கலந்து கொள்வார்கள் என்று புதிய அமைச்சரை சந்தித்து 2 முறை சந்தித்திருக்கிறோம். 2 முறை சந்தித்த போதும் இந்த கோரிக்கை தொடர்பாக கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அதன் பிறகு அமைச்சரை சந்திக்க ஏற்கனவே இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சரை சந்திக்க சென்ற போது அவர் இல்லாத காரணத்தினால் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய பிஏ சந்தித்து இந்த கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய சுகாதாரத்துறை செயலாளரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். சரியான பதில் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை. தொடர்பு இல்லாதவர்களை அழைத்து பேசுவதன் மூலமாக எந்த தீர்வும் எட்டப்படாது என்பது எங்களுடைய. சுபின், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். ஹேமச்சந்திரன், மாநில பொருளாளர், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். அஸ்வினி கிரேஸ், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். ஜெயசந்திர புள்ளி, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். Reducing 292 regular posts, and also the government is going to start 6 new nursing colleges. In that, from the principal till all the academies of staff members, they are going to apply to a pure contract class. And now, from last December, we have conducted a protest for 7 days in order to create new posts. We are actually expecting the government to create new posts, but still it is completely opposite. The 290 posts are being redeployed. It is being redeployed. The procedures are going on for the redeployment. And also the new nursing colleges, the principal, the vice principal, professors, all they are going to be appointed in pure contract basis. So this pure contract basis is not fair to the department, and also it exploits the service of the nurses, and it's already it has to be created new posts. Actually, according to the emergency law, there should be posts created for each new hospital. Instead, it is happening in the opposite way. So we have already met the minister, and we have already represented to the health secretary also regarding this, but still it is not being stopped. The procedure is ongoing. So we have conducted three steps of movements. We have decided in a state EC, and then according to that, by 11th we have written a special mail to the CM representing to stop this deployment of the force. And then on 14th we have conducted a mass protest in order to grasp the attention of the Chief Minister through the district collector in all the districts. And now on 21st in DMS we are going to do a protest for the same reason. The good medical services to be provided to the patient's needs, a good quality to be provided to the patient needs. The government is introducing a lot of new schemes and good measures and techniques to the people. But
it has to be given or executed to the public through the staff nurses and to the medical personnel only. So instead, if they are putting in a pure corporate basis, that will not be rendered in the proper manner, and the patient quality, ultimately the patient quality of care will be reduced. My name is Ashwini. I am State Vice President in Tamil Nadu Empowerment Association. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.